நீலகிரி மாவட்டம் முழுவதும் படுகர் சமுதாய மக்கள் சுமார் 300 கிராமங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இவர்கள் பல்வேறு பாரம்பரிய வழிபாடு முறைகளை இன்றளவும் பின்பற்றி வருகின்றனர். இவர்களது சடங்கு முறையில் முதல் தினம் இயற்கையாக உள்ள ஒரு சில இலைகளை வீட்டின் வாசலில் கட்டி வைக்கின்றனர். அவை நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி குடும்பத்தை பாதுகாக்கும் என நம்புகின்றனர். மேலும் அடுத்த நாள் சக்கலாத்தி சடங்கு என்பது சிறிய குழந்தைகளுக்கு பல வண்ணங்களில் அகோரமாக வேடமிட்டு முன்னோர்களின் பெயர்களை அழைத்து கிராமம் முழுவதும் அனைத்து இல்லங்களுக்கும் சென்று ஒவ்வொரு வீடுகளிலும் செய்துள்ள பலகாரங்களை வாங்குகின்றனர். அவை அனைத்தையும் இறுதியில் சம்பிரதாயத்திற்காக சிலவற்றை இடுகாட்டின் அருகில் எடுத்துச் சென்று வீசிவிட்டு இறந்த ஆத்மாக்களுக்கு அதனை வழங்கியதாக கருதி திரும்பி பார்க்காமல் கிராமத்திற்கு வந்து விடுகின்றனர். இன்றைய தினம் கிராம மக்கள் அனைவரும் எந்த பணிகளுக்கும் செல்லாமல் வீடுகளில் இருந்து இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றுகின்றனர். இறுதியில் அகோரமாக வேடம் அணிந்த குழந்தைகளுக்கும் கிராமம் முழுவதும் சுற்றி வந்த பொதுமக்களுக்கும் அனைத்து வீடுகளிலும் இருந்து பெற்று வரப்பட்ட பலகாரங்களை அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கின்றனர். இந்த முறை பாரம்பரியமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் பெறப்படும் பலகாரங்களுக்கு பேயிட்டோ ஆத்மாக்களுக்கான சாப்பாடு எனவே கூறுகின்றனர். இது குறித்து கள்ளக்குறை பகுதியைச் சேர்ந்த முருகன் கூறுகையில், என்னுடைய பெயர் டி. முருகன். நான் கள்ளக்குறை ஊரைச் சேர்ந்தவன். சக்கலாத்தி என்கின்ற பண்டிகை எல்லா படுகு ஊர்களிலும் கொண்டாடப்படுகிறது. அதில் எங்கள் ஊரிலும் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதற்கு பொருள் சரியாக அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்று தெரியப்படும் நமக்கு தெரிந்த அளவில் சொல்ல வேண்டுமென்றால், அறுவடை முடிந்து, அதாவது தானியங்கள் எல்லாம் அறுவடை முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு அந்த தோட்டத்தில் இருக்கும் துஷ்ட மிருகங்கள், எலிகள், பாம்புகள் இவை ஊரை நோக்கி வீடை நோக்கி வராமல் இருக்க ஒரு காப்பு கட்டுதல் என்ற ஒரு சடங்கு முதல் நாள் செய்கின்றோம். அதில் ஏங்குறி என்கின்ற ஒரு செடியும் ஊம்புரி என்ற ஒரு செடியும் ஒரு அந்த விஷம் முறிவு அந்த அவைகளுக்கு அந்த துஷ்ட மிருகங்களுக்கு ஒரு விஷம் முறிவு வராமல் ஒரு வாசனையை கொடுக்கும் என்பது ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. அதை வீட்டில் எல்லா வீட்டிலும் ஊரில் அத்தனை வீடுகளிலும் ஊர் பெரியோர்கள் சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆடி பாடி எல்லா வீட்டுகளுக்கும் அதை சொருகிவிட்டு புத்தகத்தில் சொருகிவிட்டு செல்வார்கள். மறுநாள், அதாவது வீட்டில் எல்லா வீட்டிலும் பொத்திட்டு என்று சொல்கின்ற எங்களுடைய ஒரு பலகாரத்தை செய்து அது ஒரு ஆவிகளுக்கு ஆத்ம திருப்தி செய்து விட்டுட்டு பிறகுதான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் அந்த ஆவிகள் போர், அதாவது பேய்கள் என்று சொல்வார். நம்மளில் பேய்கள் என்று சொல்வதே போல் வேஷம் சிறுவர்கள் எல்லாம் வேஷமிட்டு கொண்டு வீடு வீடாக வந்தால் அவங்களுக்கு எல்லாம் இந்த பலகாரத்தை கொடுப்பார்கள். அதை முதலில் நாம் சுடுகாட்டு பக்கம் சற்று வீசிவிட்டு மற்ற எல்லா பசங்கள் அது உண்டு மகிழ்வார்கள். இதுதான் இந்த பண்டிகை. அதாவது இது எப்பொழுது செய்யப்படுவது என்றால், எல்லா பண்டிகை எல்லா அறுவடை ஊரில் மொத்த கடைசி ஒரு ஒரு தோட்டம் பாக்கி இல்லாத அத்தனை தோட்டங்களும் அறுவடையான பின்
ஊர் பெரிய பெண்மணிகள் ஒரு கத்தி எடுத்து சென்று கூட்டமாக சென்று இன்றோட வேலை முடிந்தது, அறுவடை முடிந்தது என்று அது கத்தி ஆக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில். அதை போட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவார்கள். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.